வணக்கம் நண்பர்களே. இந்த வண்டி வந்து கண்டெய்னர் கட்டினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த வீரப்பம்பாளையமா அது வீரப்பம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகைங்கிற பாடி பில்டரில் இங்கே பாருங்கள், டோரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. அந்த ஸ்டிக்கரை கூட எடுக்காமல் பெயிண்ட் அடிச்சிருக்கிறானுங்க. பார்த்துக்குங்க. ஃபுல் பெயிண்டிங்னு சொல்லி பெயிண்டிங்லாம் காசு வாங்கினாங்க. அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அது மேலே அப்படியே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை உரிக்காம கூட பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்த்துக்குங்க, நீங்களே பாருங்கள் இவங்க வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்த்தை ஒரு சரியாக ஒரு வெல்ட் அடிக்காமல் வருதா, இப்படி அமுத்துனோம்னா இதை வந்து இப்படி அமுத்துனோம்னா இதுதான் இந்த மூகாம்பிகையினுடைய வேலை லட்சணம். இங்கே பாருங்கள், மேலே ஓட்டையை பாருங்கள்டா, ஒரு இடத்துல ஓட்டை பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த இடத்துல ஓட்டையை பார்த்துக்குங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்ககிட்ட தயவு செஞ்சு யாரும் கண்டெய்னர் கட்டிடாதீங்க. இருங்க, அவனுடைய அட்ரஸ் நான் காட்டுறதுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த மேலே அந்த இடத்துல பாருங்கள், மேலே பார்த்தீங்களா பெண்டாக இருக்கா? அந்த பெண்டை கூட அவன் எடுக்கலை. தயவு செஞ்சு யாரும் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லி வீரப்பம்பாளையத்தில் ஒரு பாடி பில்டர் இருக்கிறான், கண்டெய்னர் கட்டுறது. தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்தா இதெல்லாம் பார்த்துங்க. அவனோட இது காட்டுறேன் பாருங்கள். என்ன இருக்குது என்னென்ன இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் அடிச்சு கேட்டோம்னா பர்த்தெல்லாம் அடிச்சு தரமாட்டான். அதுக்கு தனியாக காசு கேட்பான். கண்டெய்னர் வேலை செய்கிறானே, இங்கே பாருங்கடா, கையில் இப்போ இந்த இடத்துல ப்ரெஷ்ஷில் பூசிட்டு மாதிரி பெண்டு பாருங்கடா. இதுக்கு மட்டும் என்கிட்ட வாங்கினது எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,50,000 பணம் வாங்கிட்டாங்க இந்த கண்டெய்னர் வேலை செய்கிறது மட்டுமே. நான் போய் பாருங்கள், பெயிண்ட் பாருங்கள், ப்ரெஷ்ஷில் அடிச்சிருக்காங்க பாருங்கள், பெயிண்ட்டை ப்ரெஷ்ஷில் அடிச்சிருக்காங்க பாருங்கடா. இதெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருக்கணும். இங்கே பாருங்கடா, இங்கே பாருங்கள், இதான் அவன் அட்ரஸ்ஸு பார்த்துங்க. இதுதான் அவனுடைய அட்ரஸ்ஸு. நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த அட்ரஸில் இருக்கிறவங்கள்ட்ட போய் யாரும் கண்டெய்னர் கட்டிடாதீங்க. இதை எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவனுடைய வேலை சரியில்லை. அதே மாதிரி வண்டியை கொண்டு போய் விட்டிங்கன்னா இவன்லாம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கூட பண்ணிடுவான். இந்த ஆள்கிட்ட பேசவும் மாட்டான். கவனம்.